தோசை கூட வச்சு போயிட்டா எவ்வளோ மீட்டர் பாரு வெளியே 30 40 அடியில் 47 அடியில் தண்ணி இருக்கலாம் 130 13 எவ்வளோ 19 என்ன கேசிங்க 60 அடி அடிக்கிறாங்க மேலே தூக்கலாம் கேசிங் தாண்டி தான் தண்ணி வரலாம் இல்லை கீழே இருக்கு கேசிங் தான் இருக்கு பொறுமையாக இருக்கு ஓகே ஓகே இருக்கு கேசிங் இருக்கு சோவா இருக்கு பொறுமையாக இருக்கு போட்டோம் இதில் போட்டோ கேசிங்களா போட்டோ இருக்கு போட்டோ ஆனது இதோட கேசிங் முடியலாம் என்ன மீட்ரு சார்ஜில் பாரு விடு தூக்கி விடு தமிழா விடு போட்டோ லோவாக இருக்கு விடு எதுவும் இல்லை நல்லா இருக்கும் அதெல்லாம் எதுவும் இல்லை தெரியும் போட்டோம் நேற்று நல்லது அப்படியே பிடி இருக்கு சரிக்கா விடு இப்படியே விடு கையெடு நீ விட்டுரு அடிக்கிட்டு போகணும் விடு பார்க்குறேன் விடு எத்தனை ஆச்சுங்க ஒரு போட்டு 3 மாதம் 3 மாதம் ஆச்சு ஒரு போடும்போது நீங்கள் இருந்தீங்கண்ணா புகையாக வந்துச்சா புகை அடிங்க ஆரம்பத்தில் கேட்குறேன் கொஞ்சம் புகை இருந்துச்சு 200 பக்கம் அதுக்கப்புறம் 200 பக்கம் ஈரமண் வந்துச்சு 300 கொஞ்சம் தண்ணி வந்துச்சு ஒரு கொஞ்சம் இதாக ஒன்று மாதிரி தான் இருக்குது ஒரே கல்லுலையே ஒரே பாறை ஃபார்மேஷன் சேஞ்சஸ் நிறைய இல்லை ஏன்னா ஃபார்மேஷன் சேஞ்சஸ் இருந்தால் இந்த பேச்சஸ் வந்து சைடில் நல்லா தெரியும் அக்கோ ஃபேஸ் வரது அந்த தண்ணி பேச்சஸ் வரும் இல்லையா அந்த பேச்சஸ் தெரியும் அதுதான் அப்படியே வர ஓடிது ஒரு இடம் கூட சைடில் அப்படியே திக்காக்கத்தில் தான் இடம் இல்லையா இல்லையா இதெல்லாம் வரது தான் இது வந்து மாற இடம் ஃபார்மேஷன் சேஞ்ச் என்ன மீட்டர் போடுறா 618 721 அதான் அந்த 190 அதான் அந்த சின்ன ஃப்ராக்சர் தெரியுங்களா அதெல்லாம் சின்னது போகாதீங்க கீழே ஆனால் அதுவே பெருசாக இருந்தால் நல்லா தண்ணி வரும் பெருசாக இருந்தால் நல்லா தண்ணி வரும் கீழே தான் இந்த இடத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அதான் போகாதீங்க போல போட்டு நம்ம இந்த நீங்கள் ஒரு மிஷின் வச்சு போடுவீங்களே ரெக்கார்டிங் அதில் தான் பண்ணது அந்த ரெக்கார்டிங் காட்டுறேன் அவங்க கொடுத்தாங்க பிடிஎஃப் அதில் கொஞ்சம் ஒரே பார்க்க மாதிரி தான் இருந்துச்சு ஆமாம் ஒரே பார்க்க கொடுக்க மாட்டாங்களே நிறைய ஃபார்மேஷன் சேஞ்சஸ் தான் கொடுப்பாங்க இல்லை அந்த இமேஜ் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு அவங்க ஒரு ஃப்ராக்சர் நல்லா இருக்குது அது ஃப்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க போஸ்ட் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்தாங்க இதே லைன்லையா அவங்க உட்காந்துருக்காங்க பின்னாடி இல்லை அப்படி கொஞ்சம் கிராஸ் ரெண்டு போருக்கு நேருக்கு இல்லை நேருக்கு அது பார்த்தீங்கன்னா நம்ம லைனுக்கு என்ன சொல்கிறது எல்லைக்கு கொஞ்சம் வெளியே ஒரு அதில் எல்லையில் இருக்குது கேட்டது போட முடியாதுன்ற மாதிரி இது அப்புறம் தேங்காய் வச்சு வீட்டில் சும்மா இல்லாமல் அதையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவர்ந்து சயின்ஸ் நம்பலைங்க கூட்டு வந்து இதையும் மாட்டாங்க அதையும் மாட்டாங்க இதில் நமக்கு அந்த இது நல்லா இருக்கும்னு சொல்லவும் சரி ரெண்டாவது பாயிண்ட் தான் பரவாயில்ல இங்கே போட்டுருக்காங்க தேங்காய் இங்கே சஜஸ்ட் பண்ணிட்டாங்க தேங்காய் இங்கே தான் வந்துச்சு அங்கே சுத்தமாக காட்டலன்ற மாதிரி சொன்னாங்க யார் இது திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க பண்ணாங்க பேர் முத்துக்கருப்பு நம்ம பேர் கம்பெனி ஐஜிசி சர்வீஸ் ஜியோ நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்தேன் அந்த ஒரு 2 மிஷின் மாதிரி வந்து சுற்றி இருக்கும்ல அது மட்டும் அது பண்ணாங்க இன்னொன்று அப்புறம் ரீடிங் மாதிரி வச்சு கொஞ்சமாக வச்சு ஒரு ரீடிங் பண்ணாங்க நான் காட்டுறேன் அதே மாதிரி காட்டுறேன் லைன் பண்ணி தான் கரெக்டு அங்கே வந்தாலும் இந்த லைனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு புரியுது
டெப்த் எவ்வளோ சொன்னார்? டெப்த் 2 3 சஜஸ்ட் டெப்த் கொடுத்தாரு. நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு ஃபியூச்சருக்கு போடணும்னு கொஞ்சம் அதிகமாக போட்டாச்சு. இந்த ஏரியா ஃபார்மேஷன் தெரியாதுண்ணா. பிரச்சனை அதாவது அவங்க க்ரீனிஷ் பர்பிள் லோ வேல்யூ வந்தால் கொடுத்துருவோம். ஏரியாவுக்கு இது எப்படி ஓடி போயிருந்தேன் ஒரே பார்த்து நோ சேஞ்சஸ். இப்போ இங்கே இருக்க தண்ணி எப்படின்னா அது வந்து நான் ரொம்ப நல்லா ஸ்வெட்டிங்கில் வந்தது. மோட்டர் வந்து எது பார்க்கணும் மெயினாக இப்போ கரண்ட் ரொம்ப அதிகமாக போனால் 3 பேஸ் எடுக்க சொல்கிறாங்க. 2 மோட்டர் போட்டு 3 பேஸ் எடுத்துன்னு சொன்னாங்க. எலக்ட்ரிஷன் லோக்கல் எலக்ட்ரிஷன் கேட்டேன். நம்ம அவ்வளோ போடணும் மேலே தண்ணி நல்லா வருதுன்னா ஒரு 3 நாளில் போட்டு. இல்லை நீங்கள் மோட்டர் போட்டு தான் கீழே இறக்கி. ஆமாம் நீங்கள் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு 900 அடி சிங்கிள் பேஸ்லேயே மோட்டர் வருதுங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம 3 பேஸ் வாங்கிட்டு வீட்டில் தந்து இங்கே இறக்கான மோட்டர். எத்தனை மீட்டரா? 6 கேமரா எப்படி திருப்பி விட்றோம் மேலே வயல் இது திருப்பி சுற்று நல்லா சுற்று திரும்பல நல்லா தூங்க அப்படி திரும்ப எங்கே வயல் தான் கட்டாகும். விடு அப்படியே விடு ஓடி போட்டு போட்டு விடு கையாரு ஃப்ரீயா லூஸ் ஆகட்டும் விட்டு நான் தான் பிடிச்சிக்கிறேன். இல்லை நான் பிடிக்கிறேன் கேமரா ரொட்டேட் ஆகிட்டு நிற்கிட்டு விடு இப்போ தான் இருக்கேன் ஒன்று அது 250க்கு மேலே ஒரு ஃப்ராக்சர் இருக்குது. அதை விட்டால் 200 மீட்ரு 650லேருந்து 750 அதுக்குள்ள வந்துடும். இப்போ என்ன அடியில் போயிட்டுருக்கோம்? 3 மீட்ரு பாரு. அது என்ன 197 மீட்டர் இருக்குதா? 300 130 700 போய்ட்டுருக்கோம். 700 போய்ட்டு கூட போயிட்டா அவ்வளோ பிடிச்சிட்டு இருந்தால் எப்படி கை வைக்க அவ்வளோ தான் பிடிக்கிறாரு. நானும் பிடிக்கிறேன். அவ்வளோ பிடிக்கலாம் கல் வைய அப்படி பிடி ஏன் மேலே கேசிங் இந்த ஆட்டம் ஆடுதுன்னு தெரியல. ஓடுங்க இது ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான். 200 2 3 600 650 700 சின்ன இது வந்து கொஞ்சம் மாதிரி ஓடி இருப்பாங்க. இதெல்லாம் அந்த வெள்ளக்கல் வர இடம் தெரியுதுங்களா? இதெல்லாம் அந்த ஒயிட் சிப்ஸ் வந்து இல்லையா? இதெல்லாம் வாட்டர் வரும் உங்களுக்கு. கீழே நீங்கள் இறக்காகணும். போனேன் வரோம் இதா உள்ள போட்டாத இங்கெல்லாம் நல்லா ஓடி பார்த்தீங்களா? இதெல்லாம் வாட்டர் லேயர் தான். சரிங்களா? ஃப்ராக்சர் ஃபார்மேஷன் கீழே தான் உங்களுக்கு வாட்டர் இதெல்லாம் பாருங்கள் எப்போ அங்கே வரன்னு ஓடிச்சு கீழே போய் மாறுது பார்த்தீங்களா? இறங்குங்க தெரியுது பார்த்தீங்களா? மேலே ஃபோனை பைக்கில் போடு கூட கூட விட மைனஸ் தான் விட இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் ஓடி கீழே போய் மாறி கீழே தானே 700 அதுக்கு மேலே தான் நல்லா இருக்குது. வெள்ளக்கல் ஓரளவுக்கு ஒன்று தான். இதெல்லாம் ஷூட்டிங் வரும். இறக்கி இறக்கு தான் பார்க்க மாட்டோம் போது முடியும் இறக்காம வாங்கணும் கீழே 250 இறக்கி இங்கே யோசிக்காமல் சரி இறக்கி விட போட்டோ விடலாம் என்ன போட்டோ விட வெயிட் பிடிக்கிறதே நம்ம எவ்வளோ விட போடா முடிச்சு அவ்வளோதான் கீழோட ஸ்லோ 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 அதான் நம்ம தூசி அடங்கிருக்கலாம் போதும் முடிஞ்சிச்சு போதும்.